2009 காட்டிய உடல் யாருடையது? தலைவர் பிரபாகரன் எந்த நாட்டில் இருக்கின்றார்? 120 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒரே இரவில் கொல்ல சதி. யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்களை சேகரிக்கும் புலனாய்வாளர்கள். தமிழர் தாயகம் தமிழர் கையில்தான், மோடியின் கையில் அல்ல, இந்தியாவின் கையில் கூட கிடையாது. விடுதலை புலிகளின் தலைவர் இறந்துவிட்டார் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறுவது எதற்காக? தமிழர்களது மன உறுதியை குலைக்க வேண்டும், போராளிகளது மன உறுதியை குலைக்க வேண்டும், அவர்களுக்கு உதவுகின்ற உலகத் தமிழர்களின் மன உறுதியையும் நம்பிக்கையையும் சிதறடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என உலகத் தமிழர் பேரவையின் தலைவர் பழநெடுமாறன் கூறுகின்றார். ஊடக நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து வெளியிடுகையிலே இவ்வாறு கூறிய அவர், ஒரு பெரிய போர்க்களத்தில் இருப்பவர் சாகவில்லை, உயிரோடு இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் தப்பித்து போயிருக்க வேண்டும் என்பதுதான் பொருள். எந்த மார்க்கமாக போனார், எப்படி போனார், இப்போது எங்கே இருக்கின்றார் என்ற கேள்விகள் எல்லாம் எழுப்புவது நியாயம். ஆனால் அதற்குரிய பதிலை பிரபாகரன் சொல்ல வேண்டும், அல்லது அவருடன் இருந்த மூத்த தளபதிகள் சொல்ல வேண்டும். அவர்களை தவிர அந்த ரகசியம் வேறு யாருக்கும் தெரியாது. அவர்கள் வெளிவந்த பிற்பாடு அந்த செய்தியை வெளியிடுவார்கள் என தெரிவித்தார். பொதுவெளியில் தோன்றுவதை விடுதலை புலிகளின் தலைவர் தான் முடிவு செய்ய வேண்டும். எப்போது தோன்ற வேண்டும், அதனை எப்போது சொல்ல வேண்டும் என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். நானோ நீங்களோ வேறு ஒருவரோ முடிவு செய்ய முடியாது என்றும் அவர் கூறினார். கொழும்பு காலிமுகத்திடலில் அமைக்கப்பட்டிருந்த கோட்டா ஹோகோம் போன்று நாடு முழுவதும் 120 அமைத்து மொட்டுவின் 120 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்களின் குடும்பங்களுடன் ஒரே இரவில் கொல்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாக இராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த தெரிவித்துள்ளார். தெற்கு ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய செவ்வியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கூறுகையில், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரின் உத்தியோகபூர்வ இல்லங்களில் ஜேவிபியினர் திருட்டுத்தனமாக தங்கியிருக்கின்றனர் என்ற தகவல் கிடைத்துள்ளது. எங்களது வீடுகளை எரித்தவர்கள் இவர்கள், இந்த நாட்டுக்கு அநியாயம் செய்தவர்கள் இவர்கள். ஜேவிபி உறுப்பினர்கள் அனைவரினதும் பிள்ளைகள் படித்தது வெளிநாட்டில்தான். திம்புலாகல பிரதேச சபைக்கு ஜேவிபியில் போட்டியிடும் உறுப்பினர் ஒருவர் சாராய கடைக்கு சொந்தக்காரர். அனைத்து கட்சிகளிலும் பிழை செய்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஜேவிபி மட்டும் தப்பு செய்யாதவர்கள் போல் நடிக்கின்றார்கள். நாம் மிகவும் திறமையுள்ள அனுபவமுள்ள ஒருவரைத்தான் ஜனாதிபதியாக நியமித்துள்ளோம். இப்போது பொருளாதார நிலைமை மெல்ல மெல்ல சரியாகி கொண்டு வருகின்றது. பயங்கரவாதிகள் சிலர் பலவந்தமாக நாட்டை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்த நேரம் அது. நாடாளுமன்றத்தை பலவந்தமாக கைப்பற்ற முயற்சி செய்தார்கள். அவ்வாறு நடந்திருந்தால் நாடு எங்கேயோ சென்று இருக்கும். காலிமுகத்திடலில் அமைக்கப்பட்டிருந்த கோட்டா ஹோகோம் போன்று நாடு முழுவதும் 120 அமைத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 120 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்களின் குடும்பங்களுடன் ஒரே இரவில் கொல்வதற்கும் திட்டமிடப்பட்டிருந்தது. இதன் பின்னணியில் ஜேவிபியினர் இருந்தார்கள் என குறிப்பிட்டுள்ளார். யாழ் குடாநாட்டில் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களினதும், வன்னி மாவட்டத்தில் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களினதும் இருப்பிடம் மற்றும் சொத்து விபரங்கள் சேகரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. நாட்டில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் மக்களினுடைய போராட்டங்கள் அதிகரித்து எழுச்சி பெறலாம் என்ற எச்சரிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர்களது வீடுகள் உள்ளிட்ட சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது வசிக்கும் வீடுகள் மற்றும் அவர்களின் சொத்துக்கள் அமைந்துள்ள இடங்களில் அதன் விவரங்களை சேகரித்து அடையாளமிடும் பணிகளில் புலனாய்வாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிருடன் உள்ளார் எனும் செய்தி தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கோவிந்தன் கருணாகரத்திடம் கேள்வி எழுப்பிய போது அவர் கூறிய பதில், இந்த ஆயுத போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 14 வருடங்கள் நிறைவடைவதற்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் இருக்கின்றன. மே மாதம் 18ஆம் திகதி 1,40,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக அறிக்கைகள் இருக்கின்றன. மன்னார் மாவட்ட முன்னாள் பேராயர் ராயப்பு யோசப் பாண்டகை சாட்சியாக இருந்திருக்கின்றார். அதேபோன்று ஆயிரக்கணக்கான போராளிகள் கொல்லப்பட்டார்கள். பாதுகாப்பு தரப்பினரிடம் கையளிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான உறவுகள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் 14 வருடங்களுக்கு பின்பு
பழநெடுமாறன் அவர்கள் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார். அது உலகம் முழுவதிலும் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகளின் இறுதி தருவாயில் இருந்த மூத்த ஓரிரு போராளிகள் கருத்து கூறியிருக்கின்றார்கள். நானும் நீண்ட காலமாக ஆயுத போராட்டம் தொடக்கம் அரசியலில் இருப்பவன் என்கின்ற ரீதியிலே அத்தனை உயிர்களும் பலி போகும் போது பிரபாகரன் தப்பிச் சென்றிருப்பார் என்பதை நான் நம்ப மாட்டேன். 14 வருடங்களுக்கு பின்பு அவர் உயிருடன் இருக்கின்றார் என்றால் அவராக பொதுவெளியில் தோன்றினால் மாத்திரமே அவர் உயிரோடு இருக்கின்றார் என்பதனை நாங்கள் நம்பக்கூடிய மாதிரி இருக்கும். வடக்கு கிழக்கு மோடியின் கையில் உள்ளதாக பாஜகவின் தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரத்திடம் வினாவிய போது, வடக்கு கிழக்கு மோடியின் கையில் அல்ல, இந்தியாவின் கையில் கூட இல்லை. வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களின் தாயகம். அது எங்களது சொத்து. அது தமிழ் பேசும் மக்களது தாயகம். எங்களது கைகளிலேதான் அது இருக்கின்றது. இந்த வேளையில் இலங்கை அரசும் கடந்த காலங்களிலே இந்தியாவிடமிருந்து பல வழிகளிலும் அது ஜேவிபியின் போர்க்காலமாக இருந்தாலும் சரி, தமிழீழ விடுதலை புலிகளினுடைய போர்க்காலமாக இருந்தாலும் சரி, பொருளாதார சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இந்தியாவிடம் இருந்து உதவிகளை பெற்றுக்கொண்டு சீனாவின் பக்கம் சாய்ந்து செல்கின்றது. குறித்த காரணத்தினால்தான் மோடி அரசு வடகிழக்கு மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கலாம். மோடியின் குறித்த அக்கறை வடக்கு கிழக்கிலே தமிழர் சுதந்திரமாக சுய நிர்ணய உரிமையுடன் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அது நன்றாகத்தான் இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் உள்ள சட்டங்களை பற்றி முழுமையாக தெரியாத மனநோயாளிகளே 13க்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கின்றனர். இவ்வாறு முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். 13வது திருத்தச் சட்டத்தை எதிர்த்து சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிட்டுள்ள கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தொடர்ந்து கருத்துரைத்த அவர், 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் உருவான இந்த 13ஆம் திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தின் அனுமதியுடனேயே நடைமுறையில் உள்ளது. ஆனால் இந்த திருத்தச் சட்டத்தில் உள்ள விடயங்கள் இன்னும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதோடு அதை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதிகாரங்கள் பகிரப்படாமல் இன நல்லிணக்கம் ஏற்படாது. இவ்வாறு முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். கோழைகளை போன்றல்லாது தேர்தலை உரிய நேரத்தில் நடத்துமாறு கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கோரிக்கை விடுத்துள்ளார். அறிவிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்துவதற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது எனவும் அதற்கு சகல வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்குமாறும் அவர் கோரியுள்ளார். ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் மற்றும் அரசு நிறுவனங்களின் அதிகாரிகளிடம் இந்த கோரிக்கையை முன்வைப்பதாக தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள அதிருப்தி காரணமாக தேர்தல்கள் ஒத்திவைக்கப்படுகின்றது என்றால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தோல்விக்கு அஞ்சும் கோழைகள் என வரலாற்றில் இடம் பிடிக்காதிருக்க வேண்டுமென்ற அறிவு எமது நாட்டு தலைவர்களுக்கு உண்டு என தாம் கருதுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலை நடாத்தும் கடப்பாடு அரசாங்கத்திற்கு உண்டு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். துருக்கி மற்றும் சிரியா எல்லைப் பகுதியில் 2 வாரங்களுக்கு பின்னர் நேற்று மீண்டும் பாரிய நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியிருந்தது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 6.3 என பதிவாகியுள்ளதுடன் 2 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் தரப்பு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் துருக்கியின் அண்டாக்கியா நகரில் ஏற்பட்ட 2 புதிய நிலநடுக்கங்களில் குறைந்தது 3 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் 213 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 3 இடங்களில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் துருக்கி உள்துறை அமைச்சர் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 46,000 மக்கள் பலியான பகுதியிலே தற்போதும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் துருக்கியின் ஹெட்டாய் பிராந்திய மேயர் தெரிவிக்கையில், இப்பகுதியில் மட்டும் 21,000 மக்கள் நிலநடுக்கத்தில் சிக்கி பலியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த எண்ணிக்கையானது இதுவரை வெளியான மொத்த பலி எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட சரிபாதி என்றே தெரியவந்துள்ளது. மேலும் ஹெட்டாய் பகுதியில் சுமார் 24,000 மக்கள் காயங்களுடன் தப்பியதாகவும் மேயர் தெரிவித்துள்ளார்.